உலகையாளும் உமையவளே அருள் தரும் ஆடி கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. உலகையாளும் உமையவளே ஊழ்வினையை தீர்ப்பவளே கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. ஆம், ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல, அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும். ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று சந்தனக்காப்பு மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். எத்தனையோ பேருனக்கு ஆதிசக்தி மாரியம்மா, என்னென்னவோ பேருனக்கு ஆஸ்தானத்து மாரியம்மா. எத்தனையோ பேருனக்கு ஆதிசக்தி மாரியம்மா, என்னென்னவோ பேருனக்கு. ஆடி மாதம் அம்மன் கோயில் விழாக்களில் அம்பிகைக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை வாரி வழங்கும் என்கின்றன தொன்மையான ஆன்மீக நூல்கள். சந்தனக்காப்பு அம்பாளின் தெய்வீக அழகை மேலும் கூட்டும் என்பதால் இது அம்மனுக்கு ஒரு சிறப்பு அலங்காரமாக கருதப்படுகிறது. சந்தனக்கட்டையை உரசி சந்தனத்தை எடுத்து அதனை குழைத்து கடவுளின் விக்கிரகத்தின் மேல் பூசி வழிபடுவதே சந்தனக்காப்பு திருவழிபாடாகும். சந்தனக்காப்பு வழிபாடு ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. பாரம்பரியமான இந்த ஆன்மீக வழிபாடு பல்லாண்டுகளாக நம் தேசத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும். சந்தனம் மிகவும் குளிர்ந்த பொருள் என்பதால் அம்மனுக்கு சந்தனம் மூலம் காப்பு செய்து வழிபட்டால் அம்பாள் உள்ளம் குளிர்ந்து நமக்கு உதவ ஓடோடி வருவாள் என்பது ஐதீகமாகும். அது மட்டுமல்லாமல் ஆடி மாதத்தில் தட்பவெப்ப நிலையில் மாற்றம் ஏற்படும். வெயில் காலத்தின் முடிவாகவும் மழைக்காலத்தின் தொடக்கமாகவும் அமையும் ஆடி மாதத்தில் வெப்ப நோய்கள் அதிகமாக பரவும். மேலும் ஆடி மாத காற்று நமது உடலை வாட்டி எளிதில் சோர்வடையச் செய்யும். காற்று நிறைந்துள்ள பகுதியில் நீர்த்தன்மை நிலைத்திடாமல் காற்றானது நீரை விரைவில் உறிஞ்சிவிடும். இதனால் ஆடி மாதத்தில் நம் உடம்பில் வறட்சி ஏற்படும். இதன் மூலம் வெப்ப நோய்கள் எளிதில் பரவும். இதனை தடுக்கத்தான் நமது முன்னோர்கள் உடலை குளிர்ச்சியாய் வைத்துக் கொள்ளும் கூழ் போன்ற உணவுகளை ஆடி மாத விழாக்களில் சேர்த்தனர். அதை போலத்தான் குளிர்ச்சி தரும் சந்தனத்தை தாங்கள் வணங்கும் அம்பிகைக்கு ஆடி மாதத்தில் சந்தனக்காப்பாக சாற்றி வழிபாடு செய்தனர் என குறிப்பிடுகின்றனர் ஆன்மீக பெரியோர்கள். சந்தனத்தின் வாசனை மன அமைதியை அளிக்கும் என நம்பப்படுகிறது. எனவே சந்தனக்காப்பு வழிபாடு செய்யும் போது அம்பிகையின் அருளால் நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்ல சூழலை உண்டாக்கும் என சொல்லப்படுகின்றது. பண்டைய காலம் முதலே சந்தனம் ஒரு புனிதமான பொருளாக கருதப்படுகிறது. எனவேதான் அம்மனின் அருளை பெற உதவும் வழிபாடுகளில் ஆசீர்வாதம் மிக்க அற்புத பொருளாக சந்தனம் போற்றப்படுகின்றது. சந்தனத்தின் நறுமணம் தீய சக்திகளை நீக்கி சுற்றுவட்டார பகுதியை புனிதமாக்கும் என வேத நூல்கள் கூறுகின்றன. ஆகையால்தான் தெய்வீக விழாக்களில் சந்தனத்தை முக்கிய அங்கமாக வைத்தனர் நம் முன்னோர்கள். குறிப்பாக ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சந்தனக்காப்பு செய்வது பக்தர்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் என்றும் அம்பிகையின் அருளை பெற உதவும் என்றும் நம்பப்படுகிறது. அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாத்துவது குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு நல்லது என்றும் கருதப்படுகிறது.
உலக அன்னையான பராசக்தி தாயை வணங்கி நாம் தொடங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றியே பெறும். அதுவும் ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு உகந்த வழிபாடுகளை நாம் செய்து வணங்கும் போது எல்லையற்ற இன்பங்களை நமக்கு அளித்து அருள் பாலிப்பாள் அகிலம் காக்கும் அம்பிகை. ஆயிரம் ஆண்டுகளாக ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் கடைபிடிக்கப்படும் சந்தனக்காப்பு உள்ளிட்ட வழிபாடுகளை பின்பற்றி அம்பாளை வணங்கி வந்தால் நாடு நலம் பெறும், வாழ்வு வளம் பெறும். ஓம் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, எத்தனையோ பேருனக்கு ஆதிசக்தி மாரியம்மா. என்னென்னவோ பேருனக்கு ஆஸ்தானத்து மாரியம்மா. எத்தனையோ பேருனக்கு ஆதிசக்தி மாரியம்மா. என்னென்னவோ பேருனக்கு. உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாருமம்மா.